வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் காணப்போகும் தலைப்பு என்பது சூயஸ் கால்வாய் உருவான வரலாறு குறித்து இந்த பதிவில் காண்போம். ஐரோப்பாவிலிருந்து ஆசியாவிற்கு சரக்கு கப்பல் செல்ல வேண்டும் என்றால் ஆப்பிரிக்காவில் உள்ள குட் ஓப் முனையை சுற்றி இந்திய பெருங்கடல் வழியாகத்தான் ஆசியாவிற்குள் நுழைய முடியும். இதனால் சரக்கு கப்பல் ஐரோப்பாவில் இருந்து ஆசியா வருவதற்கு பல நாட்களும் செலவும் அதிகமாக இருந்தன. எனவே புதிய கடல் வழி இருந்தால் ஐரோப்பாவையும் ஆசியாவையும் இணைக்கலாம் என்ற பொழுது எகிப்து நாடு பிரெஞ்சு நிறுவனத்தின் ஆலோசனையின் பேரில் செயற்கை கால்வாயை உருவாக்கி மத்திய தரை கடலையும் செங்கடலையும் இணைக்கும் வகையில் 1859ஆம் ஆண்டு இதற்கான கால்வாய் வெட்டும் பணி தொடங்கியது. இதில் 15 லட்சம் பேர் ஈடுபட்டனர். அவர்களில் பலர் அடிமைகளாக இருந்தனர். இந்த கால்வாய் வெட்டும் பணியின் போது பல ஆயிரம் பேர் நோய் மற்றும் பிற காரணங்களால் மரணமடைந்தனர். இந்த கால்வாய் வெட்டப்படும் பொழுது எகிப்து நாடு பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் நாடுகளின் காலனியாக இருந்தது. மக்கள் காலனித்துவ ஆட்சிக்கு எதிராக செயல்பட்டனர். இதன் காரணமாக கால்வாய் வெட்டும் பணி பாதித்தது. எனவே நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படவில்லை. இதன் காரணமாக கட்டுமான பணியின் செலவும் அதிகமானது. இந்த கால்வாய் 200 மீட்டர் அகலமும் 160 கிலோமீட்டர் நீளமும் கொண்ட கால்வாய் 1869ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. ஒரு வருடத்தில் இந்த கால்வாயில் ஏறக்குறைய 15,000 கப்பல்கள் கடந்து செல்கின்றன. இக்கால்வாயை ஒரு கப்பல் கடக்க 16 மணி நேரம் தேவைப்படுகிறது. இந்த கால்வாயை போர்க்காலங்களிலும் எந்த தடையும் இல்லாமல் பயன்படுத்த வேண்டும் என்று கான்ஸ்டான்டினோப்பிள் மாநாட்டில் முடிவு செய்யப்பட்டது. 2014ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கால்வாயின் பயண நேரத்தை குறைக்க 35 கிலோமீட்டர் கால்வாயை விரிவுபடுத்தும் பணி தொடங்கப்பட்டது. சூயஸ் கால்வாயில் ஒரு நாளைக்கு 49 கப்பல்கள் என்பதை 97 கப்பல்களாக உயர்த்த திட்டமிடப்பட்டது. அதன்படி 160 கிலோமீட்டர் நீளமுடைய கால்வாய் 193 கிலோமீட்டர் நீளமும் 205 மீட்டர் அகலமும் 24 மீட்டர் ஆழமும் என்று விரிவுபடுத்தப்பட்டது. 2015ஆம் ஆண்டு இந்த கால்வாய் திறக்கப்பட்டது. இதன் காரணமாக கப்பல்கள் வேகமாகவும் இருவழி பாதையாகவும் கால்வாய் ஏற்படுத்தப்பட்டது. 21ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் சோமாலிய கடற்கொள்ளையர்களின் அச்சம் காரணமாக சூயஸ் கால்வாய் பயன்படுத்தாமல் பழைய வழியான ஆப்பிரிக்க முனையான குட் ஓப்பை கடந்து செல்ல வேண்டும். இதன் காரணமாக சவுதி அரேபியாவில் இருந்து அமெரிக்கா செல்லும் ஓர் எண்ணெய் கப்பல் சூயஸ் கால்வாயை பயன்படுத்தாமல் பழைய கடல் வழியை பயன்படுத்தினால் 3000 மைல்கள் அதிகமாக பயணிக்க வேண்டும். 34 நாட்கள் அதிகமாகும். இதுவே சூயஸ் கால்வாயை பயன்படுத்தினால் 15 நாட்கள் தான் ஆகும். உலக வர்த்தகத்தில் சூயஸ் கால்வாயின் மூலம் 10% வர்த்தகம் நடைபெறுகிறது. சூயஸ் கால்வாயில் 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 23ஆம் நாள் கால்வாயை கடக்க முயன்ற தைவானின் எவர்கிரீன் சரக்கு கப்பல் புழுதி காற்றால் கப்பல் நிலை தடுமாறி கால்வாயின் பக்கவாட்டில் மோதியதின் காரணமாக கப்பல் கால்வாய் முழுமையாக அடைத்துக் கொண்டு நின்றது. எந்த கப்பலும் செல்ல முடியாதபடி நின்றது. கப்பலை நிலைநிறுத்துவதற்கு பணிகள் மும்முரமாய் நடைபெற்றது. கப்பலை மீட்பதற்கான முயற்சியில் நெதர்லாந்தை சேர்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஈடுபட்டனர். சரக்கு கப்பல்கள் பயணம் தடைப்பட்ட காரணத்தால் பல கோடி மதிப்புள்ள சரக்குகள் தேங்கும் அபாயமும் கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்கும் சூழலும் ஏற்பட்டது. 6 நாட்களுக்கு பிறகு கப்பலின் முன்பகுதியில் இருந்த மண் அகற்றப்பட்டு மார்ச் 29ஆம் நாள் கப்பல் போக்குவரத்து சீர் செய்யப்பட்டு கப்பல் மறுபடியும் கால்வாயில் தன் பயணத்தை தொடங்கியது. நண்பர்களே, இது போன்று மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்போம். நன்றி.